குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபிஓ தினா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் February 2 முதல் திரையரங்குகளில். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். SSB Films ஸ்ரீனிவாசன் குரு தயாரிப்பில் சிக்லெட்ஸ் வருகிற February 2 முதல் திரையரங்குகளில். இந்த செய்யுள் மிகப்பெரிய கடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை எழுதும் போது அது ஏன் சின்னஞ்சிறு பாடல்களா வருது? நீங்க நினைச்சிருந்தா 6 நிமிஷத்துக்கு பாட்டு பண்ணிருக்கலாமே. நல்ல கேள்வி. அணுவை துளைத்து ஏழ்கடல் புகுத்தி அப்படின்னு திருக்குறளை பத்தி சொல்லுவாங்க. ரெண்டு வரி தான், 2 அடி தான். வைரமுத்து சார் அவர்களுக்கும் மதன் கார்கே அவர்களுக்கும் கபிலன் வைரமுத்து அவர்கள் என்னென்ன விஷயங்கள்ல வேறுபட்டு இருப்பாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னால் என்னை பார்க்கவே முடியாது தெரியுமா. இப்போ உங்களால் பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் அது தெரியுமா? உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் வந்து கண்ணாடியில் பார்க்கறது உங்களுடைய. நீங்கள் வந்து ஒரு லிரிக் ரைட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் இருக்கீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? திரைத்துறைக்கு வந்தது திரைக்கதை வசனம் எழுதுகிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வந்தேன். நான் பாட்டு எழுத வரல. நான் இன்னமும் நான் சொல்லுவேன், நான் பாடலாசிரியர் கிடையாது. பர்சனலாக வந்து நான் வந்து கபிலன் மாதிரி எழுத்தாளர்கள்லாம் வந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப செலக்டிவாக இருக்கார். ரொம்ப எனக்கு வந்து கேவி ஆனந்த் சார் எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நபர், மனிதர். காப்பான். ஆமாம். ஸோ கேவி ஆனந்த் சார் வந்து லிரிக் ரைட்டர் தான் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வந்து அரசியல்வாதியாக மாற்றுது. பெரிய பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் அவங்கள தள்ளுறாங்க. இல்லை, ஏன்னா அஜித் சாருக்கு ஒரு சாங் பண்ணியிருக்கேன், விவேகம்ல காதலாடன்னு ஒரு சாங். பட் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் அண்ட் சுஜாதா அவங்க காம்போ இருந்துச்சு. இனிமே சங்கர் சார் அண்ட் கபிலன் வைரமுத்து அப்படின்னு ஆக வாய்ப்பு இருக்கா இனிமே தொடர்ந்து? அப்படிங்க சங்கர் சார் கிட்ட தான் கேட்கணும். நம்ம இதை பற்றி நம்ம ரொம்ப பேச முடியாது. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்னஞ்சிறு பாடல்கள் அப்படின்ற ஒரு தொகுப்பு, அதில் 5 சாங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஒரு பாட்டில் ஒரு படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கோம், பாட்டு இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு சின்னஞ்சிறு பாடல்கள்னு ஒரு தொகுப்பு, அதுலேருந்து 5 பாட்டை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இந்த தாட் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு? இல்லை, ஒரு தனிப்பாடல்கள் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே நிறைய ஒரு சிந்தனை இருக்குது. நிறைய பண்ணியிருக்கோம். நானும் இசையமைப்பாளர் பாலமுரளி பாலுவும் சேர்ந்து ஏந்திரு அஞ்சலி ஏந்திருன்னு ஒரு இண்டிபெண்ட் சாங் ஒன்று பண்ணோம். அது திரு டி ராஜேந்தர் அவர்கள் அதை பாடியிருந்தார். தமிழ்நாட்டில் மது கலாச்சாரத்திற்கு எதிராக ஒரு பாடல், அந்த பாடலில் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஒரு ரெகுலரான ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்கில் இருந்து இந்த பாடல் தொகுப்பு, இந்த சின்னஞ்சிறு பாடல்கள் கொஞ்சம் வேறுபட்டிருக்கு. இந்த சின்னஞ்சிறு பாடல்கள் எல்லாமே என்னுடைய சில கவிதைகளிலிருந்து ஒரு மூலமாக எடுத்து அதை ஒரு அடிப்படையாக வச்சு அதை நாங்கள் ஒரு பாடல்களாக மாற்றிருக்கோம். ஸோ இது அந்த விதத்தில் இது ஒரு தனித்துவமான ஒரு தனிப்பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பாடல் தொகுப்பை ஒட்டுமொத்தமாக அப்படியே வெளியிடலாமல் இதோடைய ஒவ்வொரு பாடலையும் ஒன்றா வெளியிடலாம் அப்படின்றது தான் ஒரு எண்ணம். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து ஒரு தமிழில் ஒரு தனிப்பாடல் தொகுப்பு, ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம், ஒரு ஃபுல் லென்த் ஆல்பம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய இண்டிபெண்ட் சிங்கிள்ஸ் நிறைய வந்திருக்கு, நிறைய ஒரு சின்ன ஒற்றை பாடல்களாக நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஆல்பமாக, ஒரு ஃபுல் லென்த் ஆல்பமாக ஒரு தமிழில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நாங்கள் அதை இப்போ கொண்டு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் பாலமுரளி சார் அவர் வந்து இதில் மியூசிக் பண்ணணும் அப்படின்ற அந்த தாட் எப்படி, அந்த கொலாபரேஷன் எப்படி நடந்தது? ஃப்ரெண்டா இல்லை எப்படி அந்த கான்டாக்ட்? அவர் வந்து முதல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு மியூசிஷியன். அதை தாண்டி அவருக்குள்ளே எப்போவுமே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது புதுசாக பண்ணணும், ஒரு ரெகுலரான இதில் பண்ணாமல் ஒரு புது விதமான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அவர் நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. கஜினிகாந்த் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் நான் வந்து அவரை தொல்லை பண்ணதுக்கு காரணம் எங்களுக்குள்ள
ஒரு என்ன சொல்ற, இந்த கலையை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒன்று இருக்கு. அன்பு தொல்லை. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு 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 விஷயம், அது ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம். இதை பண்ணுறதுக்கு வந்து வெறும் ப்ரொஃபஷ்னலிசம் மட்டும் பத்தாது. அதை தாண்டி அதுக்கு வேலை செய்கிற கலைஞர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன இணக்கம் இருக்கணும், ஒரு 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 புரிதல் இருக்கணும், ஒரு நட்பு இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அவர்கிட்ட போனேன். ஒரு பாடல், ஒரு சுச்சுவேஷன் சொல்லி ஒரு படத்துக்கு ஒரு பாடலுக்கு மியூசிக் அமைக்கிறதுங்கிறது வேற. ஒரு கவிதையிலேருந்து பேர்த்தான ஒரு அந்த லிரிக்ஸ், அந்த விஷயத்துக்கு மியூசிக் அமைக்கிறது எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் இப்போ சினிமாவில் பண்ணுறப்ப வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நம்ம டியூன் பண்ணிடுவோம், அதுக்கு அப்புறம் லிரிக்ஸ் எழுதுவாங்க. இது வந்து இப்போ நாங்கள் பண்ணது வந்து ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக். அந்த காலத்தில் கவிதையிலேருந்து தான் பாடல்கள் வந்துச்சு. சினிமா பாடல்களை கூட சொல்கிறேன். கவிதை எழுதிடுவாங்க, அதுக்கப்புறம் அது மியூசிக் டைரக்டர்கிட்ட போவோம், அந்த கவிதை அந்த பாடலுக்கு டியூன் போடுவார். எம்எஸ்வி சாரே சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஒவ்வொரு கவிதையிலையும் ஒரு டியூன் ஒளிஞ்சிட்டு இருக்குமா. அந்த டியூனை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது தான் வந்து மியூசிக் டைரக்டரோட வேலை அப்படின்ட்டு இது ஒரு பேட்டியில் பார்த்துருக்கேன் எப்பயோ. ஸோ அப்போது முதல்ல இருந்தது வந்து கவிதையிலேருந்து பாடல்கள் வந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து டியூன் போட்டு பாடல்களாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நானுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து திருப்பி வந்து எனக்கு அந்த ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக், அந்த கவிதையில் வந்து இவர் ஒரு கவிதை கொடுத்துருவாரு, அந்த கவிதையில் இவர் ஒரு டியூன் வச்சுருப்பார். ஸோ அந்த டியூன் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒரு பசில் எனக்கு சால்வ் பண்ணுற மாதிரி. அந்த டியூனை கண்டுபிடிச்சிட்டா, ஓ இந்த டியூன் தான் இந்த கவிதை உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்துச்சா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு என்னது ஒரு தங்க வேட்டை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு த்ரில் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த எழுத்துக்களுக்குள்ள அந்த டியூன் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நிறைய பேர் வேறு ப்ரொஃபஷன் மாதிரி பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எங்கேயுமே ஒரு லிரிசிஸ்ட் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நம்ம பார்க்க முடியலை. அது ஏன்னு தெரியுமா? தென் வந்து அவங்க உங்களுக்கு சஜஷன் சொல்லுவாங்களா, நம்ம இந்த எழுத்து வந்து இப்படி பாடலாக வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மியூசிக் அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா? அதாவது கண்ணதாசன் சொல்லியிருக்க மாதிரி சந்தம், ஒரு பாட்டோட சந்தம் வந்து அது வந்து 2 பேருக்குமே சொந்தம். மியூசிக் டைரக்டருக்கும் சரி, பாடலாசிரியருக்கும் சரி. அதுதான் வந்து சென்டர் மீட்டிங் பாயிண்ட்டு. அந்த சந்தமை வந்து சம்டைம்ஸ் வந்து லிரிசிஸ்ட் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க. அந்த சந்தத்தை, அதாவது அந்த கோட்டை இந்த பக்கமாக தாண்டினா மியூசிக் டைரக்டர் ஆகிடுவாங்க, கோட்டை இந்த பக்கமாக தாண்டினா அவங்க வந்து லிரிசிஸ்ட்டு. ஸோ அந்த கோட்டை வந்து அதான் யார் ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் வரைஞ்சிக்கலாம். அதை பொறுத்து வந்து அவங்களோட ரோல் ஆஃப் தட் சாங் வந்து மாறும். ஸோ இந்த ப்ராசஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கவிதைகளிலிருந்து ஒரு இசை தொகுப்பு ஒன்று பண்ணணும் அப்படின்றது வந்து அது ஒரு விஷன் கிடையாது. இதோடைய விஷன் ரொம்ப பெருசு. எப்படின்னா, நம்முடைய இலக்கியங்களில், குறிப்பாக சங்க இலக்கியங்களில் வந்து நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரியான பாடல்களை நம்ம வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி அதுக்கு ஒரு இசையமைத்து அதை வந்து ஒரு தனி பாடல்களாக கொண்டு வரணுன்றது தான் முதல்ல தொடக்கத்தில் இருந்த ஒரு எண்ணம். இப்போ நிறைய பாடல்கள் சொல்லலாம். புறநானூரில் காக்கை பாடினியார் பாடின ஒரு பாடல் இருக்குது. நரம்பெழுந்து உளறி திறம்பட மென்தோள் அப்படின்னு ஒரு பாடல். அந்த 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 பாடலுடைய பொருள் நமக்கு இன்னைக்கு அதை படித்தாலும் ஒரு கூஸ்பம்ஸ் வரும். ஒரு தாய்க்கு வந்து ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி உங்களுடைய மகன் போர்க்களத்தில் புறமுதுகிடப்பட்டு, அவன் முதுகில் குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி வருது. தாய் வந்து சொல்கிறாங்க, நிச்சயமாக அது இருக்காது, அவன் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஒருவேளை நான் வந்து இப்போ ஒரு வாளோட நான் போர்க்களத்துக்கு போகிறேன், அந்த பிணங்களுக்கு நடுவே நான் என் மகனின் பிணத்தை நான் தேட போகிறேன். ஒருவேளை அவனுடைய முதுகில் குத்தப்பட்டு அவன் இறந்திருந்தால் அங்கேயே என்னுடைய மார்புகளை நான் அறுத்து எறிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அங்கே போய் அங்கே பார்க்குறாங்க, அந்த பிணங்களுக்கு நடுவில் அவங்களுடைய மகன் பார்த்தா மார்பில் கீறப்பட்டு அவன் இறந்து கிடக்கிறான். இதை பார்த்துட்டு அவங்க வந்து, நான் பிறந்த போது எனக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சியை விட இந்த காட்சி தான் எனக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இது ஒரு பாடல். இது வந்து இதுவே ஒரு படம். ஆக்சுவலி அவ்வளோ ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து
பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்ட ஒரு பாடல். ஆனா இன்னைக்கும் இதோடைய செய்திகள் பொருந்துது. இதோடைய ஒரு மாரல் ஒன்னே ஒண்ணுதான். ஃபேஸ் த மியூசிக், ஃபேஸ் த பேட்டில். எதுனாலும் எதிர்கொள், நீ வந்து முதுக காட்டாத, தைரியமா எதிர்த்து நில்லுன்றது தான் இதோடைய ஒரு வரி செய்தி. ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி நந்தி கலம்பகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இப்படி நிறைய செய்திகள் வந்து நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் இருக்கு. அந்த செய்திகள் இன்றைய காலகட்டத்திற்கும் ரொம்ப பொருத்தமான செய்திகள்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான பாடல்களை வந்து இந்த மாதிரியான ஒரு செய்யுள்களை அதை கொஞ்சம் ஒரு 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 பாடல் வடிவத்துக்கு கொஞ்சம் மாற்றி அதுக்கு இசையமைக்கணும், அதை ஒரு தனிப்பாடல் தொகுப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அது பட் அது வந்து ஒரு பெரிய கடல். அது ஒரு சங்க இலக்கியம்ன்றது ஒரு பெரிய கடல். சரி, நம்ம அந்த கடலுக்குள் நம்ம குதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்டயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கே, நம்முடைய கவிதை தொகுதிகள் இருக்கே, அந்த கவிதைகளிலிருந்து முதல்ல இந்த முயற்சிகளை நம்ம தொடங்கி பார்ப்போம், அது எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் இது 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 ஆரம்பிச்சது. ஸோ இதோடைய விஷன், தொலைநோக்கம் வந்து ரொம்ப பெருசு. தொடக்கம் இப்போ ஆரம்பிச்சது. இப்போ இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா பாலா கிட்ட, அது எப்படி அந்த கவிதையை வந்து அவர் இது பண்ணுறாருன்னு. அது வந்து அந்த அந்த ப்ராசஸே ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ராசஸ். இப்போ எல்லா கவிதைகளுக்கும் மியூசிக் போட முடியாது. சில கவிதைகளுக்கு தான் வந்து ஒரு இசைத்தன்மை இருக்கும். எல்லா கவிதைகளுக்கும் அந்த இசைத்தன்மை இருக்காது. அதுவும் குறிப்பாக புது கவிதைகளில். இப்போ மரபு கவிதை கூட அவர் சொன்ன மாதிரி ஒரு சந்தத்தில் இருக்கும், ஒரு ஓசை நயம் இருக்கும், அதுலேயே இருக்கும். ஆனால் புது கவிதைகளுக்கு இசையமைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா புது கவிதைகள் எந்த இலக்கணத்திற்குள்ளும் வராத ஒரு நடையில் இருக்கக்கூடிய கவிதைகள். ஸோ அதுக்கு இசையமைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதில் இந்த கவிதைகள், இப்போ என்னுடைய ஒரு பல கவிதை தொகுதிகள் இருக்குது. அந்த தொகுதிகளில் இருந்து ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் முதல்ல தேர்ந்தெடுத்து எது வந்து இசையமைக்க வல்லது, எது வந்து ஒரு இசைக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் முதல்ல ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்து அதை வந்து நான் நானே அதை கொஞ்சம் ரீவொர்க் பண்ணேன். கொஞ்சம் ஒரு இசைக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் ரீவொர்க் பண்ணி அதை அவருக்கு நான் அனுப்புவேன். அப்புறம் அவர் வந்து அதுக்கு ஒரு அழகாக ஒரு இசையமைச்சு எனக்கு அனுப்புவார். அவர் திருப்பி அனுப்பும்போது எனக்கு அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு தெரியும், இந்த இடத்துல இதை கொஞ்சம் மாற்றலாம், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வேற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே சேர்க்கலாம், ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிம்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஸோ நான் அதை மாற்றி அவர் அனுப்புவேன். அப்புறம் அவர் திருப்பி இன்னொரு வெர்ஷன் அனுப்புவார். இப்படி ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் வந்து ஒர்க் பண்ணும். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். இவர் ஏற்கனவே என்னுடைய ஒரு கவிதையை வந்து இசையமைச்சிருக்கிறார். எத்தனை துடிகள் கடக்கும்போது தூறல் என்பது மழை அப்படின்னு ஒரு பாட்டுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. ஸோ அந்த அனுபவமும் அவருக்கு இருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், எல்லா இசையமைப்பாளர்களாலையும் இதை செய்ய முடியாது. இதுக்கு வந்து இது ஒரு தனி ஸ்கில், இது ஒரு தனி திறன். ஒரு கவிதையை உள்வாங்கி அதற்கு ஒரு இசையமைக்கிறது அப்படின்றது அது ஒரு தனி திறன். அதுக்கு வந்து நீங்கள் கவிஞராகவும் இருக்கணும். இவர் கவிதை எழுதலையே தவிர இவரும் கிட்டத்தட்ட ஒரு கவிஞர் தான். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறது, ஓசைகள் மூலமாக கவிதை எழுதுறாரு. இவருடைய ஓசைகள்லேயே நிறைய ஒரு கவிதை நயம் இருக்கும். நீங்கள் இந்த ஆல்பமை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்தந்த கவிதைகள் வந்து இசையமைக்க முடியும், இந்தந்த கவிதைகள் இசையமைக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் இசையமைக்க முடியுது அப்படி? இல்லை, கவிதையை படிக்கும்போது நமக்கு தெரியும். அதுவும் நான் ஒரு பாடலாசிரியராகவும் இருக்கிறதால எனக்கு வந்து நான் ஒரு இசையமைப்பாளரோட கண்ணோட்டத்தில் இருந்தும் என்னால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த கவிதைகள் வந்து இது கொஞ்சம் ஒரு கரடு முரடாக இருக்குது, இது வந்து ஒரு இசைக்குள்ள உட்கார்வது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு அது படிக்கும் போதே நமக்கு சிலது தோணும். சிலது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். நமக்கு வந்து எப்படின்னா, ஐயோ இதுக்கு ஒரு இசை வடிவம் கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன தவிப்பு இருக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு தடைகள் இருக்கும். அங்கங்கே சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி இருக்கும். அதில் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட தோணும். இப்போ எல்லாமே ஒழுங்காக இருந்தால் அது ஒரு கலையே கிடையாது. கலையுடைய மீனிங்கே கலைந்திருப்பது, அதான் கலை. ஸோ கலைந்திருப்பது தான் கலை. அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாமே அவ்வளோ ஒழுங்காக இருக்கணும்? அது அவசியம் இல்லையே.
அது வந்து ஒரு ஒரு மாதிரி அதன் போக்கில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களையும் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அது எல்லாத்தையும் அவர் தலையில் கட்டிடுறது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய அவருடைய ஒரு ஒரு ஆன்மாவை உள்ள அவர் இறக்கும்போது அது ஒரு பாடலாக உருவாகுது. ஒரு கவிதை வந்து ஒரு பாடலாக மாறும்போது நிறைய விஷயங்கள் அப்படியே போய் பொருந்திராது. நீங்கள் சில வார்த்தைகள் மாற்றினா தான் இந்த இடத்துல அந்த மெட்டெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி அவர் சொல்லுவார்ல சஜஷன், இந்த இடத்துல இதை நீங்கள் மாற்றுங்க அப்படிங்கும்போது ஏதாவது முரண்பாடுகள் உங்களை 2 பேத்துக்குள்ளே வருமா? தென் அது வந்துட்டு ஒரு கவிதை அதோட அழகு போயிருமே, அந்த வார்த்தை தான் அந்த இடத்துக்கு அழகா இருக்கு, இதை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முரண்பாடுகள் வருமா? அது நீங்கள் 2 பேரும் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து அவர் வந்து நான் என்ன சொல்ல வரேன்றத வந்து நான் அனுப்புகிற அந்த MP3 ஆடியோலேயே புரிஞ்சுப்பார். அந்த பாட்டை அவரோட கவிதையை நான் ஒர்க் பண்ணிட்டு அனுப்புகிறப்போ நான் வந்து சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. அதை கேட்டோடனே பாலா அந்த 5th லைனில் 4th வேர்டு மட்டும் இடிக்குது, அதை நான் மாற்றிடுறேன், 6th லைனில் எண்டிங் கொஞ்சம் மாற்றுறேன், அப்புறம் அந்த இடத்துல டியூனை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்கன்னு. அந்த 3 பாயிண்ட்டு தான் நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் நான் சொல்லவே மாட்டேன். அது ஆப்வியஸாக எனக்கு நான் இந்த 5 பாட்டுலையுமே நோட்டீஸ் பண்ணேன். எந்த பாட்டுலையுமே நான் வந்து சொல்லலை. அவர் கொடுத்ததை அனுப்புவேன், அவரே வந்து சொல்லுவார் இதெல்லாம் மாத்துறேன் அதெல்லாம் மாத்துறேன்னு. நான் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவீங்கன்ட்டு அந்த வேவ்ல இருந்து தான், அந்த மேட்ச் தான் எனக்கு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இதில் ஒர்க் பண்ணுறப்போ. இந்த செய்யுள் மிகப்பெரிய கடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அதை எழுதும்போது அது ஏன் சின்னஞ்சிறு பாடல்களாக வருது? நீங்கள் நினச்சிருந்தா 6 நிமிஷத்துக்கு பாட்டு பண்ணியிருக்கலாமே. நல்ல கேள்வி. அதாவது நான் என்னுடைய இந்த அறிமுக காணொலியில் சொன்ன மாதிரி அணுவை துளைத்து 7 கடல் புகுத்தி அப்படின்னு திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க. ஒரு 2 வரி தான், 2 அடி தான். அந்த 2 அடிக்குள்ளே வள்ளுவர் வந்து எவ்வளோ ஒரு விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அது காலம் கடந்து நிற்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறது, திருக்குறள் வந்து காலம் கடந்து நிற்பதற்கு காரணம் அதோடைய குறுகிய வடிவம், குறு வடிவம். இப்போ நீண்ட நீண்ட செய்யுளெல்லாம் நிறைய பேர் வந்து திருக்குறளை விட இன்னும் பெரிய பெரிய செய்திகளை சொல்லக்கூடிய நீண்ட நீண்ட செய்யுள்கள்லாம் இருக்கு, அதுவும் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் ஏன் திருக்குறள் அதையெல்லாம் தாண்டி நிற்கிறது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு 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 வடிவத்தில் அது பல விஷயங்களை அது சொல்லியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு அவசரமான ஒரு ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 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 அட்டென்ஷன் ஸ்பேனே, ஒரு அட்டென்ஷன் டைமே ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய பாடல்கள், ஒரு 4 நிமிஷ பாடல், 5 நிமிஷ பாடல்கள் அப்படின்றத விட ஒரு 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 சிறிய பாடலுக்குள் ஒரு சிறிய பாடலுக்குள் நம்ம வந்து ஒரு ஒரு ஆழமான ஒரு உணர்வை சொல்லலாமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னொன்று, இந்த பாடல்கள் எல்லாமே இது வந்து செவியுறுவதற்கான பாடல்கள். இப்போ ஒரு சாங் வெளியாகுது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ சொல்கிறாங்க ஒரு பாட்டு வெளியாயிருக்கு, அந்த பாட்டு அந்த கேட்டால் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறேன், அந்த பாட்டு பார்த்தியான்னு தான் கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு 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 வீடியோ ஜென்னில் இருக்கோம் நம்ம. ஸோ எல்லாமே ஒரு ஒரு காட்சி ஊடகமாகவே இருக்குது. ஸோ பாட்டை பார்த்தியா, அந்த பாட்டு வந்தது பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாட்டை வந்து எப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ பாட்டு கேட்கறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா பாட்டுன்றது கேட்கறதுக்கான ஒரு ஒரு கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது நம்ம ஒரு திரைப்படங்களில் நம்ம பாட்டு வைக்க ஆரம்பித்த பிறகு அதை நம்ம காட்சிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சாங் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஈவன் இண்டிபெண்ட் சாங் கூட இண்டிபெண்ட்டாக அப்போ எங்கே வீடியோ எங்கே அப்படின்னு கேட்குற ஒரு 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 சூழலில் நம்ம இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு பாடல்கள் அப்படின்றது முதல்ல செவியுறுவதற்கான ஒரு 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 ஆடியோ, அந்த அந்த சவுண்டு, மொழி, அதுதான் என்ன சொல்கிறது அதோடைய வடிவம். ஸோ அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆல்பமில் நாங்கள் எந்த சாங்கையுமே ஷூட் பண்ணல. 5 சாங் இருக்குது, எந்த சாங்கையும் ஷூட் பண்ணல. லிரிக் வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு பென்சில் ஆர்ட்டை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு லிரிக் வீடியோ மட்டும் பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த அந்த ஆடியோவை, அந்த அந்த ஒலியை, அந்த மொழியை கொண்டு சேர்ப்பதற்காக அந்த லிரிக் வீடியோ பண்ணியிருக்கோமே தவிர மற்றபடி ஒரு ஒரு ஃபுல் லென்த்தாக எதுவும் ஷூட்டெல்லாம் பண்ணவே இல்லை. அது திட்டமிட்டு பண்ணது தான். இந்த பாடல்கள் உங்களுக்கு நீங்கள் செவியுறுவதற்கான பாடல், நீங்கள் கேட்பதற்கான பாடல், நீங்கள் பார்ப்பதற்கான பாடல் கிடையாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். நான் என்னோட அடுத்த கேள்வி அதான் இருந்தது, ஏன் இதை நீங்கள் ஒரு வீடியோ சாங்காக பண்ணியிருக்கலாமே, அப்படி இருக்கும்போது ஒரு பென்சில் ஆர்ட் மூலயமா அவர் வச்சு ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கலான்னு இருந்தேன். பட் அதற்கான பதிலும் நீங்கள் இப்போவே இப்போ ஒரு 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 பூ பூக்குது,
அந்த பூ பூக்கும்போது நீங்கள் அந்த அந்த பூச்செடிக்கிட்ட போய் நீ ஒரு பொக்கேவா ஏன் பூக்கலை, நீ ஒரு மலர் வளையமாகவே நீ பூத்திருக்கலாமே, நீ வந்து இப்படி பண்ணியிருக்கலாமே, நீ ஒரு பூந்தொட்டியாகவே நீ அப்படி செடியிலேருந்து வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. பூ பூக்கிறது அது அது அதோடைய அளவில் அதுதான் அது ஒரு ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு. அந்த மாதிரி தான் வந்து ஒரு 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 கலை என்னவாக இருக்கிறதோ அதை அதுவாக அனுபவிக்கணும். இப்போ இப்போ ஒரு 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 பாடலை பாடலாக அனுபவிக்கிறது அது ஒரு தனி அனுபவம். ஒரு பாடலை வந்து அந்த பாடலுக்கான வீடியோவை நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ 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 நிறைய நம்ம உதாரணம் சொல்லலாம். பொன்னியின் செல்வன் படம் வந்தது. பொன்னியின் செல்வன் இப்போ படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. ஒரு பெரிய உழைப்பு அதெல்லாம் இருந்தது. பட் இப்போ கூட நீங்கள் பொன்னியின் செல்வன் நாவலை வாசித்தவர்கள்கிட்ட போய் ஆழமாக வாசித்தவர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொன்னியின் செல்வன் நாவல் படிக்க பிடிச்சதா இல்லை படம் பார்க்க பிடிச்சதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பதில் வரும்னு உங்களுக்கே தெரியும். பெரும்பாலும் வந்து அது வந்து ஒரு ஒரு அந்த வாசகர்கள் அந்த வாசிப்பு அது ஒரு ஒரு தனி அனுபவம். அது நம்ம பொன்னியின் செல்வன் படமாக எடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நாவல் முழுக்க படம் ஆச்சா, அதில் இருந்த எல்லா விஷயங்களும் வந்து ஒரு திரையில் வந்துதா அப்படின்னா அது ஒரு 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 கேள்விக்குறி தான். அது ஒரு பெரும் முயற்சி. அதை மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து மணி சார் பண்ணார். ஆனாலும் அது ஒரு திரைப்படம் ஆவதற்கான ஒரு 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 கலை அல்ல. அது வந்து ஒரு எழுத்துக்கலை. ஸோ அதை நம்ம ஒரு எழுத்தாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதையும் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு செவியுறுவதற்கான ஒரு ஒரு பாடல்கள், சின்னஞ்சிறு பாடல்கள். ஓகே. அண்ட் சாங் டியூரேஷன் பற்றி கேட்டிங்கன்னா 60s 70ஸ்லாம் பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 3 சரணம் 4 சரணம் கூட இருக்கும். 80s அண்ட் 90ஸ்லாம் அது வந்து 2 சரணம் ஆச்சு. இப்போது லாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் வர பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா 1 சரணம் தான் இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸோட அந்த அந்த ஸ்பேன் இருக்குல்ல, அந்த லிஸ்னிங் டைம் வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே முடியல. நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அப்போல்லாம் கெசட்டில் பார்க்குறப்போ வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, எப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டு போயிடுது. இல்லை ஹெட்ஃபோன்ஸ்லேயே 2 இப்படி பிஞ்ச் பண்ணால் நெக்ஸ்ட் பாட்டு போயிடுது. ஸோ அதனால் ரொம்ப லென்த்தியான பாட்டுலாம் இப்போ இருக்கிறதில்ல. 3 மினிட்ஸ்லேயே அடங்கிடுது எல்லாமே. நாங்கள் வந்து இதில் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக சரணமே இல்லாமல் பண்ணியிருக்கோம். பேசிக்லி பல்லவியை மட்டும் வச்சு பண்ணலாமான்ட்டு. இந்த பாடல்களோட பரிமாண வளர்ச்சியை பார்த்தா 60ஸ்லேருந்து வரதை பார்த்தா இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து பல்லவி மட்டும்தான் இருக்கும் போல். மேபி இப்போ நம்ம பேசுறதுக்கு கூட அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கழித்து கட் பண்ணி போடுவாங்க. இப்போ அப்போ சொன்னாங்க அன்றே கணித்தார் பாலா அப்போ வைக்கலாமா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து அந்த அந்த மாதிரி ஐடியாவில் தான் பண்ணுது. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் 1 மினிட் தான் பார்க்குறாங்க, ஒரு 1.5 நிமிஷம், ஒரு யூடியூப் ஷார்ட், அந்த 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 ஃபார்மேட்டில் அந்த அந்த டியூரேஷனில் நம்ம பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. கவிதைகளும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து அமைஞ்சு இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிற மாதிரியான அந்த மெசேஜ் வந்து கரெக்டாக இருந்துச்சு எல்லா கவிதையிலையும். ஸோ அது ஒன்றா அலைன் ஆகிடுச்சு. ஓகே. தென் உங்களோட ஃபில்மோகிராஃபிஸ் பார்க்கும்போது அதில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு யங்ஸ்டரான ஒரு டேரக்டர்ஸாக விஜய் வரதராஜ் சாராக இருக்கட்டும், சந்தோஷ் பி ஜெயக்குமார், இவங்களோடய தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு வெகுஜன ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ற மாதிரியான வெவ்வேறு டேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான டேரக்டர்ஸ் கூட நீங்கள் இன்னும் நிறைய பண்ணலை. அது ஏன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இன்னுமே பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பண்ணுறதுக்கு தான் வெயிட்டிங், அதுக்காக தான் வெயிட்டிங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான சில லைட் அட் எண்ட் ஆஃப் த டனல் மாதிரி சில விஷயங்களும் தெரியுது. அது கன்ஃபார்ம் ஆனோடனே நானே வந்து சொல்கிறேன். ஓகே, அது மாதிரி பண்ணணுன்னு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. நீங்கள் பொதுவாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப அதில் ஃப்ளூயண்ட்டாக இருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு குளோபல் டெரரிசம் பற்றி பேசுகிறீங்க, இந்த பக்கம் டைம் ட்ராவல் பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறீங்க, திடீர்னு இப்போ சின்னஞ்சிறு பாடல்கள் மூலியமா நிறைய செய்யுள்கள் அதை பற்றிலாம் பேசுகிறீங்க. ஸோ எல்லா இதுலேயுமே நீங்கள் ஒரு வெல்வர்ஸ்டாக இருக்கீங்க. அதை எப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை, ஒரு எழுத்து அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மூலம். அதோடைய வேறு வேறு வடிவங்கள் தான் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே. ஸோ அதிலேருந்து ஒரு கதை பிறக்குது, அதுலேருந்து அது ஒரு சிறுகதையாக ஆகுது, அதுலேருந்து ஒரு திரைக்கதை, அதில் வந்து பாடல்கள், அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு எழுத்து அப்படின்றதுல சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு ஆர்வம் எனக்கு உண்டு. ஸோ அது அது வந்து வேறு வேறு கிளைகளாக அது வந்து
உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. வைரமுத்து சார் அவர்களுக்கும் மதன் கார்கே அவர்களுக்கும் கபிலன் வைரமுத்து அவர்கள் என்னென்ன விஷயங்களில் வேறுபட்டு இருப்பாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் தான் சொல்லணும். நம்ம வந்து இப்போ என்னால் என்னை பார்க்கவே முடியாது தெரியுமா? இப்போ உங்களால் பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் அது தெரியுமா? என் முகம் உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் வந்து கண்ணாடியில் பார்க்கறது உங்களுடைய பிம்பம். உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நான் வந்து என்னுடைய இயல்பில் நான் இயங்கிக் கொண்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரு 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 இயல்பு. ஆனால் நான் என்னுடைய இயல்பை வந்து நான் டிஃபைன் பண்ண விரும்பலை. அது உங்கள் வேலை. அது உங்கள் பிரச்சனை. ஸோ வந்து நீங்கள் இப்போ என்னுடைய நாவல்களை படிக்கும்போதோ இல்லை சிறுகதைகளை படிக்கும்போதோ ஒரு சில பாடல்களை கேட்கும்போதோ உங்களுக்கே வந்து ஒரு மனதில் வந்து என்னை பற்றிய ஒரு ஒரு பிம்பம் வரும், ஒரு வடிவம் வரும். அதுதான் நான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ நான் வந்து அதை சுருக்கி கொள்ள நான் விரும்பலை. இதுதான் நான் அப்படின்னு நான் சுருக்க விரும்பவே இல்லை. ஏன்னா நான் அதை தாண்டி இயங்க விரும்புகிறேன். அந்த எல்லைகளையெல்லாம் தாண்டி இயங்க நான் விரும்புகிறேன். அது நீங்கள் என்னுடைய சில படைப்புகளை நீங்கள் படிக்கும்போது அந்த அந்த விருப்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே. நீங்கள் வந்து ஒரு லிரிக் ரைட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராகவும் இருக்கீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணுவேன், ஒரு லிரிக் ரைட்டராக இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு இது. தென் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக ஃபஸ்ட் அது பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் எப்போ வந்துச்சு? நான் வந்து திரைத்துறைக்கு வந்தது திரைக்கதை வசனம் எழுதுகிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வந்தேன். நான் பாட்டு எழுத வரல. நான் இன்னமும் நான் சொல்லுவேன், நான் பாடலாசிரியர் கிடையாது. நான் பாடல்களும் எழுதுவேன். பாடல்கள் எழுதுவது எனக்கு விருப்பம். ஆனால் நான் பாடலாசிரியராக நான் என்ன பார்க்கல. நீங்கள் பயோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லிரிசிஸ்ட்ன்றதை கடைசியாக தான் போட்டிருப்பேன். ஸோ நான் திரைத்துறைக்கு வந்தது வந்து என்னுடைய சிறுகதைகளை படமாக்கணும், என்னுடைய நாவல்களை திரைப்படமாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்தேன். கவன்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து என்னுடைய நாவலை மையமாக வச்சு நாங்கள் ஒரு திரைக்கதை எழுதி பண்ணோம். ஸோ இங்கே வந்து எழுத்தாளருக்குன்னு தமிழ் சினிமாவில் ஒரு தனி நாற்காலி கிடையாது. இப்போ மற்ற மொழியில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ஒரு எழுத்தாளருக்கு அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஒரு இல்லாத ஒரு நாற்காலியை உருவாக்க முயற்சி செய்கிறது தான் என்னோடய முயற்சி. ஸோ ஒரு எதிர்நீச்சல் முயற்சி தான். அதில் ஒரு தொடக்கமாக கவன் திரைப்படம் இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சில படங்கள். இப்போ இந்தியன் 2 படத்தில் வந்து ஒரு வசனம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து பல படங்கள், கதை விவாதங்கள் போய்கிட்டுருக்கு. என்னுடைய வேறு சில சிறுகதைகள், நாவல்கள்லாம் படமாகிறதுக்கான ஒரு முயற்சிகளும் போயிட்டுருக்கு. ஸோ இது போயிட்டுருக்கு. இதுக்கு வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாடல் எழுதுவது அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு பல நேரங்களில் இயக்குனர்கள் உங்ககிட்ட முழு கதையே சொல்ல மாட்டாங்க. பாட்டு எழுதுறதுக்கு அந்த சிச்சுவேஷன் மட்டும் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அண்ட் அதை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம அதை எழுதுகிறோம். ஆனால் ஒரு திரைப்படத்திற்கு வசனம் எழுதுவது, திரைக்கதை எழுதுவது, கதை எழுதுவது அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு பணி. அதுக்கு வந்து நீங்கள் அந்த முழு கதையும் உங்களுக்கு தெரிந்திருக்கணும், கதாபாத்திரங்கள் தெரிந்திருக்கணும், அந்த களம் உங்களுக்கு புரியணும், இதெல்லாம். ஸோ வந்து பாட்டு எழுதுறது அப்படின்றத விட உங்களுக்கு திரைக்கதை, கதை, வசனம் இந்த பணிகள் வந்து ரொம்பவே வந்து ஒரு டிமாண்டிங்கான, ரொம்ப ஒரு அதிக உழைப்பை கோருகிற பணிகள். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ரைட்டர்ஸ் வந்து நிறைய தேவை. ஆனால் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அண்ட் இங்கே ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்னு போட்டால் தான் வந்து ஒரு பேக்கேஜாக வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு டைரக்டர்ஸே எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ரைட்டருன்ற அவங்க வந்து இருந்தாங்கன்னா அதோட இம்பேக்டே அந்த ஃபில்முக்கு வேறு. அதை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவில் என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்கன்ட்டு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து நான் வந்து கபிலன் மாதிரி எழுத்தாளர்கள்லாம் வந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் ரொம்ப செலக்டிவாக இருக்கார். ரொம்ப சங்கர் சார் அப்படின்ற மட்டும்தான் ஒர்க் பண்ணுறது. இன்னும் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியா சார்? இல்லை, அப்படி கிடையாது. ஆக்சுவலி எனக்கு வந்து கேவி ஆனந்த் சார் எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான
ஒரு நபர், மனிதர். கவன் காப்பான் கூட ஆமாம் பண்ணிருக்கீங்க. ஆமாம். ஸோ கேவி ஆனந்த் சார் வந்து கவன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய கதைகள் பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 4 கதைகள் பேசணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏற்கனவே காப்பான்ற ஒரு கதை ரெடியாக இருந்தது. அது பட்டுக்கோட்டை பிரபாகர் சாரும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ண கதை. ஸோ அதுக்கு சூர்யா சாரோடைய டேட்ஸும் இருந்ததால் அவர் இம்மீடியட்டாக அதுக்கு காப்பான் போனார். பட் அந்த டைம்லேயே நாங்கள் வந்து நிறைய கதைகள் பேசியிருந்தோம். அதில் கவன் 2 ஒன்று பண்ணணும்னு கூட ஒரு ஐடியா இருந்தது. கவன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டெலிவிஷன் மீடியா பற்றிய ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் இது. கவன் 2 வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, சோஷியல் மீடியாவுக்கு உள்ளே நடக்கிற விஷயங்கள், அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள், அதுடைய முதலாளிகள், அதை பற்றியெல்லாம் பேசுகிற மாதிரி ஒரு 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 விஷயம் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வேலூர் புரட்சி 1806 நடந்த வேலூர் புரட்சி. சிப்பாய் புரட்சினாலே 1857 நடந்ததான் எல்லாம் நம்ம பாடங்கள் எல்லாம் படிக்கிறோம். ஆனால் முதல் சிப்பாய் புரட்சி 1806 வேலூரில் நடந்தது, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. ஸோ அந்த சிப்பாய் புரட்சியை மையமாக வச்சு ஒரு கதை, ஒரு பீரியட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும்னா அதுக்கும் ஒரு லைன் எல்லாம் பேசி எல்லாம் பண்ணியிருந்தோம். அண்ட் அதையெல்லாம் அப்புறம் பண்ணலாம், பீரியட் ஃபிலிம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஸோ கொஞ்சம் நாள் கழித்து பண்ணலான்னு கேவி ஆனந்த் சார் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி ஒரு ஐடியா ஒன்று வச்சுருந்தார். அதை அவரும் நானும் சேர்ந்து அதை டெவலப் பண்ணி ஒரு 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 ஃபுல் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை தான் இம்மீடியட்டாக பண்ணுற மாதிரி அவர் ஒரு திட்டம் வச்சுருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள், 4 கதைகள் தயாராக இருந்தது. அவரும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம். திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது எனக்கு முதல் விஷயம் ஒரு நல்ல நண்பரை முதல்ல இழந்த ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 படங்கள் அப்படின்றது அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷ ப்ராசஸ்ன்னு வச்சுங்க, ஒரு 5-6 வருஷ ப்ராசஸ். இப்போ என் கண்ணு முன்னாடி என்னுடைய அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் அப்படியே காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஏன்னா வேறு எந்த திட்டமுமே பண்ணல அந்த டைமில். நான் இவர் கூடயே ஃபுல்லாக இயங்கிக்கிட்டு இருந்த அந்த டைமில் வேறு இயக்குநர்கள் கூடயோ எதுவும் ரொம்ப சந்திக்கலை. இதுவே நேரம் சரியாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு இருந்தப்போ திடீர்னு நம்ம கூட இருந்தவர் அவர் இல்லாமல் போயிட்டார் அப்படின்றது ரொம்ப ஒரு மனதை ரொம்பவே பாதித்த ஒரு இழப்பு. என்னோட ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். இப்போ அவர் விட்டுட்டு போன இடத்துல அவருடைய உதவி இயக்குனர்கள் இப்போ படம் பண்ண போகிறாங்க. ஸோ அவர்களோடு இணைந்து நானும் பயணிக்கிற ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வேற ஒரு பேட்டியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு போட்டுக்கிறதுல தான் ஒரு முழுமை அடையுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. இப்போது சினிமாவில் வந்துட்டு நிறைய ஹீரோஸ் வந்து லிரிக் ரைட்டராக மாறுறாங்க, நிறைய டேரக்டர்ஸ் வந்து மியூசிக் டைரக்டராக மாறுறாங்க, மியூசிக் டைரக்டர் ஹீரோவாக மாறுறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தென் நிறைய ஹீரோஸ் வந்து சிங்கர்ஸாகவும் மாறிடுறாங்க. இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்குறேன். அதாவது நீங்கள் எப்போ ஹீரோவை நடிக்க போகிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. அதை தாண்டி ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து ஹீரோஸ் வந்து பாடுறது வந்து என்னென்னா, இப்போ வந்து நல்லா பாடுற ஒரு ஹீரோ இருந்தாருன்னா அவர் அந்த பாட்டை பாடுறப்போ வந்து ரீச் அதிகமாகுது, அதுதான். ஆனால் டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் வந்து அவரை விட பெட்டராக தான் பாட போகிறாங்க, இன்னுமே வந்து அந்த பாட்டோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஹை குவாலிட்டியாக பீயிங் பாப்புலர் சாங் அப்படின்றது பார்த்தா தே கோ ஃபார் பாப்புலர் ஆப்ஷன். ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு யூடியூப் தம்ப்நெயிலில் ஒரு ஹீரோ பாடியிருக்க மாதிரி ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அதை ஒரு கிளிக் பண்ணி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவாங்களா. அதுக்கப்புறம் அந்த பாட்டு நல்லா இருந்தோடனே அது வைரல் ஆகிடுது. ஸோ இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான், பாட்டை வந்து ரீச்சை புஷ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். அட் த எண்ட் ஆஃப் த டே நல்ல மியூசிக்கை வந்து கேட்குறாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. ஸோ எனக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழா அவர் நடிக்க போனது நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. எனக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நானும் அவரும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய இப்போ கவன் படத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் இமைக்கா நொடிகள், விளம்பர இடைவெளி பாடல், அதுக்கப்புறம் அந்த நான் சிரித்தால் அஜிக்கு குமுக்குன்னு ஒரு சாங்கு, இப்போ ரீசெண்டாக ஆலம்பனான்னு ஒரு படம். அந்த மாதிரி அவர் கூட ஒரு நல்ல ஒரு ட்ராவல் ஒன்று இருந்தது. அவர் வந்து இப்போ நடிக்க போன பிறகு கொஞ்சம் அவர் இசையமைக்கிறது வந்து அதுக்கான நேரம் அவருக்கு சரியாக அமையலை. ஸோ அப்படி இருந்தது. அந்த மாதிரி தயவுசெய்து நீங்களும் நடிக்க போயிடாதீங்க. யாரும் கூடல. ஓகே,
நிறைய பிக் ஹீரோஸ் இருப்பாங்கல்ல சினிமாவில். இந்த கேள்வி உங்கள் 2 பேருக்குமே பொருந்தும். ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு நம்ம எழுதுறது வேற. ஒரு பெரிய ஹீரோஸ் வந்துட்டாங்கன்னா அந்த பெரிய ஹீரோஸ்க்கான ஒரு பாட்டு எழுத சொல்லுவாங்க, அந்த பெரிய ஹீரோஸ்க்கான ஒரு மியூசிக் தனித்துவமாக தேவைப்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஈஸியாக இருக்குமா, இல்லை விருப்பத்தோட பண்ணுவீங்களா? அது எப்படி இருக்கும்? அது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அந்த வைப் தான். அந்த ஹீரோ வந்து நம்மளுக்கு ஒரு வைப் தருவார்ல, ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து அப்படியே மியூசிக்காக கன்வெர்ட் ஆகும். அது அது ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வாழும் இல்லையா? அன்னைக்கு அந்த சாங்கை பண்ணுறப்போ அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட், அதில் ஒரு ஒரு வைப் இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பாட்டும் வந்து நிறைய ரீச் ஆகுன்ற சந்தோஷம் இருக்கும். ஸோ டெஃபினெட்லாக அது வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன்னா லிரிக் ரைட்டர் தான் வந்துட்டு நிறைய பேரை இங்கே வந்து அரசியல்வாதியாக மாற்றுது, பெரிய பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் அவங்கள தள்ளுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அஜித் சாருக்கு ஒரு சாங் பண்ணியிருக்கேன், விவேகமில் காதலாட காதலாடன்னு ஒரு சாங். பட் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சிவா சார் வந்து க்ளீனாக சொல்லிட்டார், நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரெஷரையும் எடுத்துக்காதீங்க. அதாவது அஜித் சாரை பற்றி எழுதணும், அவருடைய ஃபேன்ஸை அட்ரஸ் பண்ணி எழுதணும், அப்படியெல்லாம் வேணாம். நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும் அதில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு அது ஒரு ஃப்ரீடம் ஒன்று கொடுத்தாரு. அந்த படத்தில் நான் ஒரு டெக்னிக்கல் ஸ்க்ரீன் ப்ளேவும் நான் பண்ணியிருந்தேன் அந்த படத்தில். ஸோ அதனால் எனக்கு அந்த கதாபாத்திரங்கள்லாம் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த இது. ஸோ அந்த காதலாடவே 2 வரும். ஒரு ரிப்ரைஸ் வெர்ஷன் ஒன்று வரும், அதுக்கப்புறம் அது பிகினிங்கில் ஒரு பாடல் வரும். ஸோ அதில் வந்து எனக்கு அஜித் சார் அப்படின்றத விட அந்த கதையில் வருகிற அந்த கவுண்டர் டெரர் ஸ்குவாடில் வர்ற அந்த ஒரு ஏகேன்ற ஒரு கேரக்டர், அவருடைய மனைவி, அப்படி தான் நான் பார்த்து எழுதினேன். ஸோ வந்து அது உங்களுக்கு என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த சிச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுது, அண்ட் அந்த டைரக்டர் என்ன கேட்குறாங்க, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான். இப்போ ஒரு ஃபேன் ஒரு ஓரியன்டாக எழுதணும் அப்படின்னா அப்படி எழுதலாம். அது ஒன்றும் ஒரு இது இல்லை. ஏன்னா நானும் எல்லாருக்கும் ஃபேன் தான். நான் அஜித் சாருக்கும் ஃபேன், விஜய் சாருக்கும் ஃபேன், ரஜினி சாருக்கும் ஃபேன், கமல் சாருக்கு பெரிய ஃபேன். அதுவும் இப்போ இந்த படத்தில் இந்தியனில் ஒர்க் பண்ணும்போது கூட பக்கத்தில் இருந்து அவரை பார்க்கும்போது நான் இன்னுமே பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் அவரை ரசிக்கணும் தானே. ஸோ அது ஒன்றும் எனக்கு ஒரு ஆடாக தெரியல. ரசிகனாக இருக்கிறது வந்து இன்னும் ஒரு அடிஷ்னல் பூஸ்ட் தான் தரும் நம்மளோட கலைக்கு, அவங்களோட ப்ராடக்டில் ஒர்க் பண்ணுறப்போ. சங்கர் சார் அண்ட் சுஜாதா அவங்க காம்போ இருந்துச்சு. இப்போது நீங்கள் இந்தியன் 2ல் ஒர்க் பண்ணுறீங்க, இந்தியன் 3 அதுவும் நீங்கள் தான். அப்படிங்கும்போது இன்னுமே சங்கர் சார் அண்ட் கபிலன் வைரமுத்து அப்படின்னு ஆக வாய்ப்பு இருக்கா இனிமேல் தொடர்ந்து? அது நீங்கள் சங்கர் சார்கிட்ட தான் கேட்கணும். இதை பற்றி நம்ம ரொம்ப பேச முடியாது. இப்போ இந்தியன் வந்து அது ஒரு ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு படம். ப்ரொடக்ஷனில் இருந்தும் அதே மாதிரி சங்கர் சாரோடைய தரப்புல இருந்தும் நிறைய பேசுவாங்க அந்த ரிலீஸ் அப்போ. ஸோ நம்ம அதை பற்றி ரொம்ப பேச முடியாது. ஆனால் அந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஒன்று இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது வந்து வெளியில் வரும்போது அது எப்படி எந்த மாதிரியான ஒரு விவாதத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வேற எதுவும் நான் இப்போ சொல்ல முடியாது. இந்த சின்னஞ்சிறு பாடல்கள் வந்து என்ன எதில் ரிலீஸ் ஆகும்? ஐ மீன் யூடியூப்லையா? இல்லை, இது எல்லா மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறோம். எல்லா லீடிங் பிளாட்ஃபார்ம்ஸில், யூடியூப்பில், ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக்கு, இன்னும் டிக்டாக்கு, இது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வரும். அதுக்கு முன்னாடியே இதை வந்து எங்களுடைய பேஜஸில் இந்த பாடலை வந்து ஒரு லிரிக் வீடியோவாகவே ரிலீஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. அப்படியே உங்களுக்கு வந்து உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ என்னென்ன ஆப் இருக்கோ எல்லா ஆப்லேயும் இருக்கும் இந்த பாடல். அண்ட் இது மொத்தம் 5 பாடல்கள். இந்த 5 பாடல்களுக்குமான பெயர் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். தில்லை, பாலை, புன்னை, சிந்துவாரம், மகிழம், இதான் இந்த 5 பாடல்களுடைய பெயர்கள். இந்த பெயரெல்லாம் எதுலேருந்து எடுத்தோம்னா சங்க புலவர் கபிலர், குறிஞ்சி பாடிய கபிலர், அவர் வந்து இந்த 99 வகையான பூக்களை பற்றி பாடியிருப்பார். திரு சிவகுமார் அவர்கள் நிறைய மேடையில் சொல்லியிருப்பாங்க, சூர்யா சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த 99 வகையான பூக்கள், அந்த பூக்களிலிருந்து ஒரு 5 பெயர்களை இந்த பாடல்களுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஏதோ சும்மா அதுலேருந்து ஒரு 5 பேர் எடுத்து இதில் வைக்கணுன்றதுக்காக வைக்கல. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ தில்லை அப்படின்னா
தில்லைன்றது நீங்கள் இப்போ ஒரு தில்லை சிதம்பரம் தில்லை நடராஜர் அந்த ஒரு ஒரு அதை அதை அந்த அந்த ஊரை தான் குறிக்குது. ஆனால் அந்த 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 தில்லைன்னு சொன்ன பிறகு நிறைய பேருக்கு நினைவுக்கு வருவது அப்படின்றது அந்த ஒரு நடராஜர் அந்த கோயில். ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு 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 முதல் காதலின் நினைவுகளை பாடுறது. அந்த முதல் காதலுடைய நினைவுகள் மனசுக்குள்ளே நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பாடுது. ஸோ அதுக்கு ஒரு தில்லை அப்படின்னு வச்சுருந்தோம். அதே மாதிரி சிந்துவாரம், மழையை பற்றி பாடுற ஒரு பாட்டுக்கு சிந்துவாரம். அதே மாதிரி அன்பை பற்றி பாடுற ஒரு பாட்டுக்கு மகிழம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு 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 ரீசனோட ஒரு 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 சின்ன ஒரு லாஜிக்கோட அந்த பெயரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகே, வெயிட்டிங். சீக்கிரமே இது ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினியுலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. இப்போ ஒரு 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 இண்டிபெண்ட் மியூசிக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு வந்து அதை 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 கவர் பண்ணி இதை பற்றியெல்லாம் பேசி இதோடைய செய்திகளை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போகிறது அப்படின்றது, அதுக்காகவே உங்களை தனியாக பாராட்டணும். ரொம்ப நன்றி. குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபிஓ தீனா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் பிப்ரவரி 2 முதல் திரையரங்குகளில். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். SSB Films ஸ்ரீனிவாசன் குரு தயாரிப்பில் சிக்லெட்ஸ் வருகிற பிப்ரவரி 2 முதல் திரையரங்குகளில்.